ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வசனங்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், துதியின் வேலையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைபடுங்க. சுவாமி, உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருக்கட்டும். மீதியான நேரத்தையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 26வது பாடலை நாம் பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, கேட்கும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, கேட்கும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல்
அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கனின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை எப்போதும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆளுகிற தலைவர்களுக்கு தேவநீர் நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக காசா பகுதிக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஒரு மாற்றத்தை தந்து பிள்ளைய வாழ்வாதாரங்கள் செழிக்கட்டும். அப்பா, பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஒரு மறுமலர்ச்சியை தந்து வழி நடத்தும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, பிள்ளைகளின் மேல் மனம் இறங்கி தேவன் நீர் ஒரு மாற்றத்தை தந்து அந்த பகுதியிலே ஒரு செழிப்பை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக இந்த பகுதியிலே தேவநீர் தந்ததை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளையுடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அறிகிற கர்த்தர், தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் மாற்றத்தை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, குறிப்பாக 1,00,000 திருச்சபைகள் 1,00,00,000 ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் முன்னேறி சென்று உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள்,
ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தல் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்போது ஆண்டவரே ஆண்டவரே தீர்விலே காணப்பட்டாலும் தேவன் நீர் ஒரு நிரந்தர தீர்வை தந்து, தேவன் நீர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் முன்னின்று ஆண்டவரே அந்த திருச்சபையின் காரியங்களை ஆண்டவரே மேற்கொண்டு ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே ஆலயம் இடிக்கக்கூடாதபடிக்கு தேவநீர் காத்து பலி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நல் பாடசாலை, ஆண்டவரே கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் வழிநடத்துதல் காணப்படட்டும். பிள்ளைகள் உண்மையாகவே ஆண்டவரே ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காய் செபிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதிங்க. தேவன் நீர் ஞானத்தினால் இடைக்கட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். பிள்ளைடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவன் நீர் சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருக்கிறீர். பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் தொடர்ந்து கூட இருங்க சுவாமி. பற்பல பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர், தேவநீர் நல்ல சுகத்தை தந்து பலத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை தாங்க. ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் விட்டு சென்று அந்த சமாதானத்தை பிள்ளைகள் பெற்ற அனுபவம் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, புத்திர பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஏற்ற காலத்திலே குழந்தை செல்வத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கட்டளையிட்டு பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பற்பல நிலைகளிலே தேவையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை எண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே தேவநீர் துரிதமாய் இடமாறுதலை தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை வியாபாரங்களை வர்த்திக்க செய்கிற கர்த்தர், அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும். ஆண்டவரே, எப்போதும் தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அதை எண்ணி பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய போக்கிலும் தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் தேவநீர் சந்தித்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதியிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே அறுப்பின் பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக பண்டிகை ஆராதனையின் அனைத்து தேவைகள் எல்லாவற்றையும் தேவநீர் சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அனைத்து ஐக்கியங்கள் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகள் போட இருக்கிற ஸ்டால்கள் மற்றும் அனைத்து காரியங்களும் உற்சாகமாய் செயல்பட ஒருமித்து நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருங்க சுவாமி. பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் சுவாமி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு தேவநீர் துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடைய கையிலே. ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வந்திருந்த இஸ்ரவேல் எல்லோரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராயிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவரவர் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் காணி ஆட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியேயும் அவர்கள் ஊழியத்தின்படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கு எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் என்றார் என்பது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 141ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 141ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்கல்களுக்கு அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றோடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடுத்தெழுதலினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி பாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இந்த நாளிலே 17ஆம் தேதி சுதிக்ஷா தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார். வருகிற 20ஆம் தேதி திருமதி நிர்மல் ரூபி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 20ஆம் தேதி திருமதி இன்ஃபன்ட் கெட்சி ரூபியா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி திரு தனம் கோயில்ராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 22ஆம் தேதி திருமதி ரேணுகா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி திரு பால் டேனியல் திருமதி செலினா பால் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றி தந்து நிறைவாய் பிள்ளைய வாழ்வை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தாங்க சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைய வாழ்க்கையிலே கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்விலே சுவாமி, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை செய்கிற கர்த்தராய் தொடர்ந்து சுற்றி திரிகிற கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் காணப்படுகிற ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். எல்லா நிலைகளிலும், எல்லா காலகட்டத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு விலகாதவராய், நம்மிடத்திலே ஆண்டவர் எப்போதும் நம்மோடு துணை நிற்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காணப்படுகிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மன குமுறல்கள், தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு புறம் நாம் வைத்துவிட்டு ஆண்டவரை மனதார துதிப்போம். அது ஒரு புறம் சிறைச்சாலை அனுபவத்திலே காணப்பட்டாலும், வேதனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவரை துதிப்பதிலே பிள்ளைகள் குறை வைக்கவில்லை. வைராக்கியமாய் ஆண்டவரை துதித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நாம் வைராக்கியமாய் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறித்து போடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெருக்கத்தின் நன்மைகளை ஆண்டவர் தருவார். பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கேட்போமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் மனதார துதிப்போம்.
அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவரை நோக்கி நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டு வல்லவரே, நல்லவரே, வரவேண்டு வல்லவரே, நல்லவரே. நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன். நமத்திலே வாசம் செய்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். எப்படி என்றால், தாழ்வில் நினைக்கும் கிருபையாயிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலே தாங்கி நடத்தும் கிருபையாயிருந்து, தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தந்தையும் தாயும் கைவிட்டாலும் நம்மை காக்கும் கிருபையாயிருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். அந்த தேவனை நாம் துதிப்போமா? நம்மை எப்போதும் நினைக்கும் கிருபை. ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நான் உங்களை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய கிருபைகளால் நம்மை வழி நடத்துகிறார். தம்முடைய கிருபைகளால் தம்முடைய பிள்ளைகளின் மேல் அன்பு வைக்கிறார், அணைத்துக் கொள்கிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? பக்தன் பாடினல்லவா, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே என்று சொல்லி பக்தன் பாடினல்லவா. உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எஸ் லார்ட். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காண்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காண்கும் கிருபையிலே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, நம்மை நினைக்கும் கிருபையிலே, நம்மை நடத்தும் கிருபையிலே, தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை நடத்தும் கிருபையிலே, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே,
அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து நம்முடைய வாழ்வை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். எங்கெங்கெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு சென்று பள்ளத்தாக்கை எல்லாம் கடக்க செய்து, அந்த பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய பாரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வர செய்து ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு, என்னுடைய பிள்ளை ஒரு குறையும் காணப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேதனையும் இருக்கக்கூடாது, என் பிள்ளை பட வேண்டிய வேதனையை நான் பட்டு சுமர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நான் சுமந்து கொண்டேன், அதை ஏற்றுக்கொண்டேன் என்பதை ஆண்டவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக பள்ளத்தாக்குகள் உண்டு. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கடந்து போக செய்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் அல்லவா, நம்மை காக்கும் தேவன் அல்லவா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவரால் கூடும். ஆகவேதான் சீஷன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, உம்மை போல நானும் கடலிலே நடக்க வேண்டுமாப்பா. ஆண்டவர் சொன்னா, இறங்கி நடந்து வா. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் எவைகளெல்லாம் முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறோமோ அவைகளெல்லாம் மீண்டும் எடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எடுப்போம். எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பக்தன் பாடினல்லவா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் கூடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செங்கடலை கடக்க செய்த தேவன் ஒரு பள்ளத்தாக்கை கடக்க செய்தார், கடல் மீது நடக்க செய்தார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? பாடலை நாம் பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே,
வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையாப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டிருக்கிற காரியங்களை வாய்க்க செய்ய கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறனா, எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்கிறார். சங்கீதக்காரன் அதை தானே சொல்லுகிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? செய்யக்கூடாத அதிசயமான காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை தேவையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம். இந்த காரியம் அநேக நாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்கிறேன், அப்பா எனக்கு இதை வாய்க்க செய்வீங்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார்களவா, அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து நிறைவேற்றுவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் வேணால் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நான் காத்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிறைவாய் செல்ல கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. அடியனை முற்றிலும் மறைக்கிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அடியேனோடு இருந்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி.
உம்முடைய மெல்லிய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். அடியனை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். சோஸ்திரம். ஐஎம்எம் பணித்தள தேவைகளுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஐஎம் மிஷினரியை தாங்குவதற்காக தேவைப்படும் ரூபாய் 3000 ருபீஸ் மற்றும் மால்தோ பிள்ளை தாங்க தேவைப்படும் ரூபாய் 700 ருபீஸ் கொடுக்க தகப்பனே, இதுக்கு இந்த தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம். இம்மாதம் ஐஎம்எம் மிஷினரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பணித்தளத்தில் ஊழியம் செய்யும் மிஷினரி சகரியா அவர்களுக்காகவும் இங்குள்ள விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்று மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தகப்பனே, இந்த சாட்சிகள் எல்லாம் நடக்க இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, இம்மாதம் மால்தோ பிள்ளைகள் டாக்டர் ஜேடிஆர் நினைவு மிஷன் பள்ளியில் படிக்கும் கங்கி மால்தோ மற்றும் மரியம் மால்தோவிற்காகவும் அவர்களது எதிர்கால லட்சியம் நிறைவேறவும் தகப்பனே, அவர்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் லட்சியங்கள், அவர்கள் தேவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக சந்திக்கப்படவும் நிறைவேறவும் அந்த குடும்பத்திற்கு தகப்பனே நீ ஆசீர்வாதமாக இருக்கவும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மாத மக்களினம் தகப்பனே சுமார் 1,57,000 மக்கள் தொகையும் 2.1% கிறிஸ்துவர்களும் உள்ள கதா மக்கள் இனத்திற்காகவும் அவர்கள் தாய்மொழியில் தகப்பனே வேதாகமும் வேறு சீடத்துவ நூல்களும் மொழிபெயர்க்கப்பட தகப்பனே இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்களுக்கு தேவைப்படுகிற வேதாகமும் தகப்பனே அவர்கள் மொழிபெயர்க்கப்படவும் அந்த மக்களுக்கு அந்த வேதாகமும் கிடைக்கவும் நீருக்கு தயவாய் அந்த மக்களை நிறுத்தல இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இயேசப்பா, எங்கள் சபையிலும் கூட இந்த மிஷினரிகளுக்காகவும் இந்த மால்தோ பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளையும் அந்த மிஷினரிகளையும் நீ தயவாய் கருத்தில் கொண்டு அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கான உதவிகள் கிடைக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காகவும் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 256வது பாடலை நாம் பாடுவோம். தேவன்பை காண்கிறோம் ஆனந்தமே அவர் தாம் கொடுத்த வேதத்திலே. இந்த பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 256வது பாடல். தேவன்பை காண்கிறோம் ஆனந்தமே அவர் தாம் கொடுத்த வேதத்திலே. வேதத்தின் மாட்சிமை யாவிலுமே இயேசுவின் அன்பு தான் பேரின்பமே. ஆனந்தமே இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். அவ்வன்பை மறந்து தீர்ந்தாலோ எங்குமே அதனை தொடர்ந்திடும். மீட்பரின் பாசத்தை நினைக்கவே ஓடுவே நண்பரின் கரத்துக்கே. ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே அன்பு வைத்தார். ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். மாராஜன் மகிமை காட்சி காண்பே நித்தியமும் அவர் மேல் பாடிடுவே.
ஒப்பில்லா ஓர் இன்ப கீதத்தையே ஆனந்தம் என்னாதர் அன்பு என்றே ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே அன்பு வைத்தார் ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார் மீட்பரை அன்பு தான் கொண்டு வந்தே மாதவம் செய்ததே குருசிலே என்னையும் நேசித்தார் நிச்சயமே இவ்வன்பர் நேசிப்பேன் என்னாலுமே ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே அன்பு வைத்தார் ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார் தேறுதல் அடைந்தே நிச்சயத்தால் பாக்கியம் பெறுவேன் நம்பிக்கையால் சாத்தானும் ஓடினான் என்னை விட்டே இயேசுவின் அன்பை நான் கூறுமே ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே அன்பு வைத்தார் ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் உணர்த்துகிற வார்த்தையை குறித்து நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்ப்போம். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்திராகமும் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவாலயத்திற்கான காணிக்கையை குறித்து ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு காணிக்கை. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை. இந்த காணிக்கை பற்பல வகைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கு உணர்த்தும் போது எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறாரே. ஆனால் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் என்ன பண்ணு, காணிக்கையை வாங்கு, இல்லைன்னா வாங்காதன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஊழியம் வளருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவாலயத்திற்காக மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே ஆண்டவருக்கு காணிக்கையை வாங்கு. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு காணிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எவனமாய் ஆண்டவருக்கு காணிக்கை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதிலே ஒரு 3 வகையான காணிக்கைகளை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது காணிக்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வகை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு வகையாக காணிக்கையாய் காணப்படுகிறது. என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். 32வது வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை
நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். முதலாவது, ஆண்டவருக்கு காணிக்கை என்பது எப்படிப்பட்ட வகையில் காணப்படுகிறது என்றால் பொருத்தனைகள். எப்படிப்பட்ட காணிக்கை? பொருத்தனை. ஆண்டவருக்கு பொருத்தனை செய்வது, குறிப்பாக பல வகையான பொருத்தனைகள் உண்டு. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் பொருத்தனை செய்தாள். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை தந்தீரே, ஆனால் அந்த பிள்ளை உம்முடைய சமூகத்தில் என்ன பண்ணும்? வளரும். உம்முடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணிடுவேன்? அதை விட்டுடுவேன்ப்பா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த பொருத்தனைகள் நாம் செலுத்துகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் ஏராளமான பொருத்தனைகளை வைத்திருக்கிறோம். அந்த பொருத்தனை பண்ணும்போது சில நேரங்களில் நம்மிடத்தில் அந்த திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திராணி இருக்கும்போது அந்த பொருத்தனை என்ன பண்ணி ஆகணும்? செய்து ஆக வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்லும் பொழுது பல வகையான காணிக்கைகளிலே நாம் பார்க்கும் பொழுது பொருத்தனையின் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள் இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் என்ன பண்ணக்கூடாதா? தவறக்கூடாது. எந்த ஒரு நிலையில் என்ன பண்ணக்கூடாது? தவறவே கூடாது. அதை செய்து நிறைவேற்றி வேண்டும். அதை செய்து நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். வாயிலிருந்து புறப்பட பண்ணின வாக்கின்படியே அப்படியே செய்யணும், குறைவில்லாமல் செய்யணும். ஆண்டவர் முதலாவது வகையான காணிக்கைகளை குறித்து சொல்லும்போது எப்படிப்பட்ட காணிக்கை என்றால் பொருத்தனைகள் நிறைந்த காணிக்கை. இதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள், யாக்கோபை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் 28-22 ஆதியாகமம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி என்ன பண்ணினான்? பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு பெத்தேலுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், பொருத்தனை செய்தான். எதுல பொருத்தனை செய்றாங்க? எனக்கு நீங்க கொடுக்கிற எல்லா காரியத்திலையும் நான் என்ன பண்ணுவேன்? தசமபாகம் கொடுப்பேன். அது ஒரு பொருத்தனை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொருத்தனை என்பது நாம் மனதிலே நிறுத்தினால் அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். எப்படி? யாக்கோபை போல பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள் 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாளை குறித்து பார்க்கிறோம். ஒரு பொருத்தனை பண்ணினாள், அதை உமக்கென்று கொடுப்பேன், உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பேன், உம்முடைய ஊழியத்திற்காக வளர்ப்பேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே எப்படி ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்கும்படியாய் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம். அந்த காணிக்கைகளிலே நாம் பொருத்தனை செய்ததை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும், சற்று யோசிக்க வேண்டும். ஒரு பண்டிகையை அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பண்டிகையின் பொருத்தனைகளை நாம் அநேக காரியங்களை யோசித்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பண்டிகையின் பொருத்தனைகளை நாம் எவனமாய் செலுத்த ஆயத்தப்படுகிறோம், எவனமாய் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் என்ன பண்ணு? காணிக்கைய வாங்கு வாங்கு.
அந்த காணிக்கை பொருத்தனை என்பது கொடுக்காமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளை நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டில் வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாகன தகன பலியாக செலுத்துவேன் என்றான் என்று என்ன பண்ணினான், பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை என்ன பண்ணினான், நிறைவேற்றினான். வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதே 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு, ரொம்ப முக்கியம். ஏன் காலதாமதனா? சில காரியங்கள் ஆயத்தங்கள் செய்யணும். பொருத்தனை என்ன பண்ணக்கூடாது, செலுத்தாம இருக்கக்கூடாது. 2 மாதங்கள் ஆன பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவன் புருஷனை அறியாமல் இருந்தான். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலேத்தியானான எப்தாயின் குமாரத்தியை குறித்து புலம்போது என்ன பண்ணினது, வழக்கமாய் ஆயிற்று. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு தங்கள் நிறைவேற்றின பல நிகழ்வுகளை நாம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது, யாக்கோபு பொருத்தனை பண்ணி தசம பாகம் கொடுத்தான். அன்னாள் பொருத்தனை பண்ணி மகளை கொடுத்தாள், சாமுவேலை கொடுத்தான். எப்தா பொருத்தனை பண்ணி ஒரே மகனை கர்த்தருக்கு என்ன பண்ணினார், ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். மனு குலத்தை தவறாமல் நிறைவேற்றினார். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பொருத்தனையோடு யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணல, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பண்ணின பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல, தவறி போகவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முதலாவது காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாய் இருக்கிறது என்றால், பொருத்தனை பண்ணின காணிக்கை. இரண்டாவது காணிக்கை நாம் தெரிந்த காரியம். வாசிப்போம். உபாகமும் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். உபாகமும் 14ஆம் அதிகாரம் 22-23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைப்பிற விதைப்பினாலே வயலின் விளையும் எல்லா பலனையும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் என்ன பண்ணுவாயாக, குவிப்பாயாக. இரண்டாவது காணிக்கை தசம பாகம். ஆண்டவர் சொல்லும் பொழுது மல்கியாலை நாம் வாசிக்கிறோம் அல்லவா, தசம பாகத்தை கொடுங்கள், அதனால் உங்களை ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்பதை என்ன பண்ணுங்க,
சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். ஆண்டவர் இரண்டாவது காணிக்கை பொருத்தனை மட்டுமல்ல, தசம பாகத்தின் காணிக்கை. இந்த தசம பாகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா வருமானத்திலும் 1/10 எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படி மரபாய் நியாய பிரமாணத்திற்கு முன்பே இருந்தது. ஆகவேதான் ஆபிரகாம் பேரில் வெற்றி பெற்று திரும்பும் போது வழியிலே சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமை என்ன பண்ணினான்? ஆசீர்வதித்த போது மெல்கிசேதேக்கு தேவனுடைய ஆசரிப்பின்படியிலே ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலையும் என்ன பண்ணினான்? தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலையும் ஒரு குறையும் வைக்கலங்க. தனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலையும் தசமபாகம் கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு நாம் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தசமபாக காணிக்கையை கொடுக்க சொல்லுகிறார். ஆண்டவருடைய திருச்சபையின் ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பொருத்தனை காணிக்கை மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார் தசமபாக காணிக்கை. ஆண்டவர் அதை தெளிவாய் உணர்த்தும் போது உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது ஒரு வாசியுங்கள். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தாலானால் அதனுடன் என்ன பண்ணணுமா? 1/5 என்ன பண்ணணுமா? கூட்டி கொடுக்க கடவன். ஆண்ட வாசியுங்கள். கோலின் கீழ்பட்ட ஆடு மாடுகளிலே 1/10 கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. 1/10 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசம பாகத்தை என்ன பண்ண வேண்டுமா? எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தானால் அதனுடன் என்ன பண்ணணுமா? 1/5 கூட்டி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது காணிக்கை குறித்து பார்க்கும் பொழுது தசம பாகத்தை ஆண்டவர் 10/1 ஆண்டவருக்கு கட்டாயம். ஆனால் அதன் மிஞ்சி அதிகமாக என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ லேவியரின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ள எல்லாவற்றிலையும் என்ன பண்ணினார்களாம்? தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார்கள், சுதந்திரமாக கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தசம பாகத்தை நாம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. 10:12 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இரண்டாவது காணிக்கை தசம பாகம்.
கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லும்போது எதை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். நிலங்களையும் வீடுகளையும் இருக்கிறவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததும் இல்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்றும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதை கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி சகலமும் பொதுவாய் பங்கிடப்படுதல். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவது கிறிஸ்தவ ஈகை. ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவ ஈகை. கிறிஸ்தவ விசுவாசத்திலே பல்வேறு ஈகை காணப்படுகிறது. பொருத்தனைகள், நன்றி பலிகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், முதல் பலன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் காணப்படுகிறார்கள். எதற்கென்றால் ஆண்டவருடைய ஊழியத்தை வளர்க்கவும் ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்களை மேற்கொள்ளவும் இந்த காணிக்கைகளை என்ன பண்ணினார்கள்? கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் கிருபையின் கீழ் ஒன்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அளந்து கொடுப்பதல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தெளிவாய் உணர்த்துகிறார். கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தெரியுங்களா? சகேயுவை போல. வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி என்ன பண்றேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், போதுமா? இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? தன்னை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் எப்படிப்பட்ட நிலையில இருந்த சகேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று கொடுக்கணுன்ற ஒரு மனநிலைங்க. சகேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய மனதில் கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. எப்போது ஆண்டவரை தன்னிடத்தில் அழைத்தானோ, இல்லத்திற்கு அழைத்தானோ, அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காணிக்கை என்கிற ஒரு நிலை உணர்த்தப்பட்டது. எப்படி என்றால், நான் அநியாயமாய் யாரிடத்திலேயாவது வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையா என்ன பண்ணுகிறேன்? திரும்பி கொடுக்கிறேன். கிறிஸ்தவ ஈகை. கிறிஸ்தவ ஈகை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று கொடுப்பது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். வலு கட்டாயப்படுத்தி அல்லங்க. ஒரு பண்டிகையை ஆசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பண்டிகையின் காரியத்தின் மூலமாய் கிறிஸ்தவத்தின் நம்முடைய திருச்சபையின் காரியங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்தவ ஈகை எப்படி இருக்கணுமா? உற்சாகமாய் செயல்பட வேண்டும். உற்சாகமாய் செயல்பட வேண்டும். சகேயு உடனே உணர்ந்தான். தன் காரியத்தை உணர்ந்து உடனே அறிக்கை செய்கிறான் ஆண்டவருடைய சமூகத்திலே. இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
தங்களுக்கு எப்படி கொடிய உபத்திரவமா இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல என்ன பண்ணல, கிறிஸ்தவ ஈகை என்ன பண்ணல, குறைக்கலை, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கும் போது உதாரத்துவமாய் நாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே சொல்லும் போது அதே அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேகரித்தல் இராதபடிக்கு வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக ஏதாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். சேர்த்து வைத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா, கொடுக்கணும். எப்படி? பொருத்தனைகள், தசம பாகங்கள், கிறிஸ்தவ ஈகையை நாம் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். இன்னைக்கு நாம் ஒரு பண்டிகை அனுசரிக்கிறோம்ல, அறுப்பின் பண்டிகை அனுசரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், ஆண்டவருக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்க ஆயத்தப்படுகிறோம், எப்படி நாம் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம் 44வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மார்க் 12ஆம் அதிகாரம் 41, 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிலே அதிகமாய் போட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போடப்பட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஏழை விதவையுடைய வாழ்க்கை, ஜீவனத்திற்கு அடுத்த நேரம் என்ன நான் செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணல, யோசிக்கல. நான் இதை கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் என்னை திருப்பி என்னை கொடுப்பாரா, நடத்துவாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, யோசிக்கல. கொஞ்சம் யோசிக்கிறோமா? ஒரு விதவையுடைய வீட்டில் யார் போனது? தீர்க்கதரிசி போறார்ல. எப்பேற்பட்ட தீர்க்க நிலை? ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு விறகு எடுத்து ஆயத்தப்படுறாங்க. எதுக்கு? அந்த ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடலாம். அடுத்த நிலை எப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம், முடிச்சிடலாம். அந்த நேரம் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு? அந்த அடையை சுட்டு முதலாவது என்ன பண்ணு, தீர்க்கதரிசி கொடு, தீர்க்கதரிசி கொடு. அப்போ கூட என்ன சொல்லலை, சொன்னா நான் இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடலாம், தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பஞ்சகாலம் முழுவதும் என்ன பண்ணினாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதான் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார்ல, அதுதாங்க. ஒரு குறையும் இல்லைங்க. கலசத்தில் மாவு எண்ணெய் குறையவே இல்லை. பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறைவாய் நடத்தினார். ஒரு பண்டிகை அனுசரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆயத்த நாட்களிலே, ஆயத்த வாரங்களிலே காணப்படுகிற நாம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் நம்மை நடத்துவார், நிறைவாய் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு நாம் பொருத்தனைகளை செலுத்தும் போது, ஆண்டவருக்கு தசம பாகத்தை செலுத்தும் போது, கிறிஸ்தவ ஈகையை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவளிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவளிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அந்த காணிக்கை பொருத்தனையின் மூலமாகவும்
தசம பாகத்தின் மூலமாகவும் கிறிஸ்தவ ஈகையை கடைபிடிக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நிறைவாய் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் நடைபெறும். பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆகவே ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அறுப்பின் பண்டிகைக்கான காரியங்களை ஆலோசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை வழக்கம் போல் நடைபெறும். ஆகவே ஆண்கள் ஐக்கியத்திலேயும் குறிப்பாக ஸ்டால்களோ அல்லது நம்ம ஏலத்திற்கு ஏதாவது பொருட்கள் ஏதாவது வாங்கி வைப்பதற்கு அதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை காட்டேஜ் பிரேயர் மற்றும் மாலை ஆராதனை நடைபெறாது. ஏனென்றால் ஈசிஐ திருமங்கலம் திருச்சபையிலே வைத்து போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் ஒரு கூடுகை ஏரியா கான்ஃபரன்ஸ் நடைபெற இருக்கிறது. ஆகவே இன்று மாலை காட்டேஜ் பிரேயர் எதுவும் நடைபெறாது. 4 மணி முதல் இரவு 8:30 9 வரை நடைபெறும். ஆகவே 2 ஏரியாக்கள் சேர்ந்து அதை நடத்துவது ஆலோசித்திருக்கிறார்கள் பேராயத்தின் மூலமாக. ஆகவே திருச்சபையின் மூப்பர்கள் தவறாமல் உங்களுக்கு முன்பு தெரிவித்திருக்கிறேன். ஆகவே தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக பாடல் மற்றும் சாட்சி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நம்முடைய திருச்சபைக்கென்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேராயத்தின் மூலமாய். ஆகவே அந்த சங்கிலி ஜெபத்திலே அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். குறிப்பாக யங் லிடியாஸ்க்காக கடந்த வாரத்தில் நம்முடைய பேராயத்தின் மூலமாக யங் லிடியாஸ்க்கு ஒரு மாநாடு வைத்திருந்தார்கள். அந்த மாநாட்டிற்கு சென்ற பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக வாலிபத்துறையின் மூலமாக தேர்வு நம்முடைய திருச்சபையில் 25 பிள்ளைகள் தேர்வு எழுத வேண்டும். ஆகவே ஆயத்தப்படுகிறீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே அநேக பிள்ளைகள் சொல்லியிருக்கிறீர்கள். தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த தேர்வுகளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக டீன்ஸுக்கு ஒரு வேத பகுதி, 20 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வேத பகுதி நம்முடைய திருச்சபையின் குழுவிலே அதை அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைய தினம் கடைசி நாள் ரெஜிஸ்டர் செய்வதற்கு. ஆகவே நீங்கள் அதை இன்றைய நாளிலே நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யும்படி உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தேர்வு நடைபெறும். மாலை 4 மணிக்கு தேர்வு நடைபெறும். அனைவரும் தவறாமல் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் அந்தந்த வாரத்திற்கான ரசீதுகள் நம்முடைய ஆலயத்திற்கு பின்னாக இருக்கிற அந்த காணிக்கை கவர் பாக்ஸில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அநேக ரசீதுகள் காணப்படுகிறது. உங்களுடைய ரசீதுகள் அதிலே இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ப்பின் பண்டிகைக்கான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டுகளிலும் ஃபெலோஷிப் மூலமாக ஸ்டால்கள் அல்லது குறிப்பாக ஆக்ஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஆயத்தப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாத தட்டு யாராவது குடும்பத்தினர் முன் வரீங்களா? கடந்த வாரம் கேட்டிருந்தேன். ஆசீர்வாத தட்டு யாராவது குடும்பத்தினர் முன் வரீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஆண்டு ஆகவே பிள்ளைகள் அதை நீங்கள் யோசித்து வரும் ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள், வருகிற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் சேர்ப்பின் பண்டிகை நடைபெற இருக்கிறது. அநேகருடைய இல்லங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்னும் ஒரு சில இல்லங்களை நான் சந்திக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய இல்லங்களில் வந்து நோட்டீஸ் நான் கொடுப்பேன். ஆகவே தான் நான் திருச்சபையில் வைத்து நான் நோட்டீஸ் கொடுக்கல. சரிங்களா? இருக்குது, நோட்டீஸ் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் என்னென்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வைக்கணும் தான் நான் என்ன பண்ணல, நோட்டீஸ் கொடுக்கல.
எல்லாருடைய இல்லத்திற்கும் வந்துட்டுருக்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு 8-10 வீடு தான் இருக்குது, 8 வீடு தான் இருக்குது. சரிங்களா? ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே குறிப்பாக பிரியாணி டோக்கன் 250 ரூபாய். நீங்கள் எத்தனை டோக்கன்கள் வேண்டும் என்பதை நீங்கள் அதற்கு முன்பதாகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை இறுதியாய் வைத்து கொள்ளுங்கள். அதற்கு எத்தனை பார்சல் வேண்டும் என்பதை நீங்கள் போதகரிடத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். ஒருவேளை இன்னும் அதிகமாய் வேண்டுமேயானால் அதை நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஸ்டால்களுக்காக நேரம் காலை சரியாக 8 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை ஆராதனை நடைபெறும். 11 மணிக்கு மேல் குறிப்பாக ஆக்ஷன் ஏலத்திற்கான நேரம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமான பொருட்களை என்ன பண்ணுங்கள், ஏலத்தில் படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், காணிக்கைகள் எப்படி கொடுத்தாங்கன்றது சொன்னேன். என்ன பண்ணாங்க? எல்லாரும் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துருக்குறாங்க. அதே போல் திருச்சபையின் வளர்ச்சிக்கு, திருச்சபையின் காரியங்களுக்கு உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வரும் நாட்களிலே திருச்சபையின் காரியங்களை மேற்கொள்வதற்கு, ஊழியத்தை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள், குறிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு இயற்கையை நமக்கு சாதகமாக்கி தர வேண்டும், ரொம்ப முக்கியம். ஆகவே பிள்ளைகள் மனதிலே கொண்டு நீங்கள் அதற்கு உங்களுடைய ஜெபங்களிலே, தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் வைத்திருப்பீர்களேயானால், எவ்வளவு என்று தெரியவில்லை என்றால் அதை போதகரிடத்தில் ஆராதனை முடிந்த பின்பு கேட்டு செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலருக்கு நான் சொல்லிட்டேன், இன்னும் தேவைப்படுகிற பிள்ளைகள் நீங்கள் அதை போதகரிடத்திலே ஆராதனை முடிந்த பின்பு கேட்டு செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கிருதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 202வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கோ, நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, எங்கள்
எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நாம் செபிப்போம், செபம் செய்வோம். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுப்பவனிடத்திலே காணிக்கை வாங்கு என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி ஆண்டவரே, எவனமான காணிக்கைகளை நாங்கள் செலுத்த வேண்டும் என்பதை 3 நிலைகளிலே எங்களுக்கு உணர்த்தினீர். ஆண்டவரே, குறிப்பாக பொருத்தனையின் மூலமாய், தசமபாகத்தின் மூலமாய், கிறிஸ்தவ ஈகையின் மூலமாய் நாங்கள் எவனமாய் உமக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு ஊழியத்திற்கென்று நாங்கள் தேவாலயத்திற்கென்று காணிக்கைகளை கொடுக்க தேவன் நீர் எங்களை உற்சாகப்படுத்துங்க சுவாமி. மனப்பூர்வமாய் கொடுக்க கிருபை தாங்கப்பா. நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துகிற கர்த்தர். அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பிள்ளை வாழ்வை தேவன் நீர் தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக பிள்ளைகளும் ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது நிறைவான நன்மையை பெற்றவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் ஆண்டவரே அனைத்தையும் தேவனீர் அங்கீகரித்து இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இனிமேலும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. ஆமென். செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே யாரை அனுப்போம்.
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.